பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவளை மாதிரியாக நோக்குங்கள். இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் நோக்கி பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, நான் எப்படி பின்பற்றணும் அதே மாதிரி நீங்கள் என்னை பின்பற்றணும். அப்படி பின்பற்றுறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒரு சிலரை உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களா வைக்கிறோம், ஒரு சிலரை வைக்கிறோம். அதை பார்த்து அவங்கள மாதிரியா வச்சு நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிறார், அவர் எப்படி ஃபாலோ பண்றாரோ அதே மாதிரி கொஞ்சம் பேரை மாடலா வைக்கிறாரு. அதாவது ஒரு நம்பிக்கையா வச்சுட்டு போறாரு, இவங்கெல்லாம் என்ன மாதிரியே ஃபாலோ பண்றாங்க, இவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் நீங்க கிறிஸ்துவ கிட்ட வந்துடலாம் அப்படின்னு அதோட அர்த்தம். அப்போ அவர் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அதாவது அவர் எப்படி கிறிஸ்துவ ஃபாலோ பண்றாரோ அதே மாதிரி ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணுது. அப்போ பவுலுக்கு தெரியுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னாரு. இப்போ ஒரு கூட்டம் பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. தைரியமா அவங்கள ஒரு மாடலா வச்சுட்டு போறாரு. இவங்களை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு வந்துருவீங்க. எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க. இப்படி ஒரு வாழ்க்கை அல்லது இப்படி ஒரு மாதிரியா தான் நீங்களும் நானும் மாறணும். நம்மளை நம்பி ஆண்டவர் ஒரு மாடலா வைக்கணும். இவனை பாருங்க, இவனை மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா போதும் பரலோகத்துக்கு வந்துடலாம். இப்படி ஒரு நிச்சயம் நமக்கு கிடைக்குமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் நமக்கு மாடலா தான் இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி தேவன் விசேஷித்த நன்மையானது ஒன்றை. அவங்க எல்லாம் பூர்ண பரிசுத்தவான்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது ஆபிரகாம் விசுவாசத்துக்கு இருக்கிறாரு, மோசே சாந்த குணத்துக்கு இருக்கிறாரு, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவரா இருக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாரையும் நீங்க பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்கு மாடலாக தேவன் வந்து நமக்கு அவங்கள மாடலா வச்சிருக்கிறார். ஆனால் பவுல் சொல்றாரு, நான் உங்களை ஒரு சிலரை மாடலாக நான் வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாடலாக வாழுகிற வாழ்க்கை நமக்கு வரணும். இவங்க எல்லாம் யாரை பார்த்து மாடலா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பவுலை பார்த்து. அதனாலதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு பவுலினுடைய உபதேசங்கள்ல சபை கட்டப்பட்டிருக்குது. பெரும்பான்மையாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள், பெரும்பான்மையான புஸ்தகங்கள் பவுல் எழுதுறது. காரணம் என்ன? பவுல் வெறும் எழுதுனதுனால மட்டுமே அது பவுல் எழுதினால மட்டுமே அது வேதமா மாறி இல்லை. முதல்ல பவுல் தன் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துறாரு. அவர் செஞ்சு பார்த்து அவர் செஞ்சிட்ட சக்சஸ் ஆன பிறகுதான் அவர் சொல்றது வேதமா மாறுது. பிரசங்கம் பண்ற எல்லாருடைய பிரசங்கமும் வேதமா மாறாது. பிரசங்கம் பண்ற எல்லாருடைய பிரசங்கமும் இருதயத்தை தொடாது. அல்லது நாம சொல்லக்கூடிய எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையா மாறிடாது. பாருங்க, நாம என்ன சொல்றோமோ அதை முதல்ல நம்ம வாழணுமா. அப்படி வாழ்ந்துட்டோம்னா நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு மாடலா மாறிடும், ஒரு வேதமா கூட மாறிடும். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம எல்லாருமே, அதான் ஒரு பெரிய பரிசுத்தவான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சாலமோன் ஏன் விழுந்து போனான் அப்படிங்கிறதுக்கு அவர் சும்மா அவர் அளவில் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, சாலமோன் வெறும் பிரசங்கியாய் மட்டும் இருந்தானாமா. அவன் பிரசங்கி, அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தல. நிறைய அட்வைஸ் பண்ணான், ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணானாமா. ஆனா அவன் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தல. அதனுடைய விளைவு என்ன? அவன் விழுந்து போனான். ஆனா இன்னைக்கு அவனை படிக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ள வராங்க, மாற்றப்படுறாங்க, நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்றாங்க. அவனுடைய புத்தகங்கள் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கை விழுந்து போனது. அதான் சொல்றேன், முதல்ல வேத வசனம் நமக்கு, நம்ம பேசுறதை விட நம்ம தான் மாடல், நம்ம தான் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. ஒரு கிறிஸ்தவன் ஒரு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆளை மாத்துவதை விட ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து ஒருத்தரை மாத்திரலாம். ஒரு ஏரியால நீங்க வாழ்றதா சாட்சி. அதான் ஆண்டவர் சொல்ற, நீங்களே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். போய் நீங்கள் எருசலேம் தொடங்கி புறஜாதியார் தேசம் வரைக்கும், பூமியின் முடிவு பரியந்தமும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா நம்ம தான் சாட்சி. நம்மளை வச்சுதான், நம்ம தான் மாடல். நம்மளை வச்சுதான் இந்த உலகம் இயேசு கிட்ட வரும். இப்போ பாருங்க, இந்த வேதம் இருக்குது, பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. புதிய ஏற்பாடு வரத்துக்கு 200 வருஷம் கம்பைல் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 நூற்றாண்டு 2-3 நூற்றாண்டு ஆகிப்போச்சு. நமக்கு வேதம் வந்து சீகன் பால் கொலியா சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 நூற்றாண்டு ஆயிடுச்சு. ஆனா இத்தனை ஆண்டு காலமும் நமக்கு வேதம் இல்லை. ஆனா யார் இருந்ததா? அந்த வேதத்தை இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டு வந்த தோமா, அவருடைய சாட்சி, அவர் மூலமாய் உருவானவர்கள், அவர்களுடைய சாட்சி. அப்ப நாம தான் மாடல். நம்ம என்ன செய்யறோம்? நல்ல பிரசங்கம் பண்ணா பெரிய கூட்டம் ஒன்று ரட்சிக்கப்பட்டோம். நம்ம தான தர்மங்கள் பண்ணா ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர்கிட்ட வந்துரும். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நீங்க தான் மாடல். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களை நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள் சொல்றாரு. அப்ப நாம தான் அவருடைய நிருபம், நாம தான் அவருடைய மாடல். இந்த மாடலா மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்தான்னா என்ன பண்ணி அவன் சஞ்சரித்தான், அதான் ரொம்ப முக்கியம். இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தானா, எதை செஞ்சதுனால அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். ஒரு லைன் கிடையாது.
அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. தாவீதுடைய முழு வாழ்க்கையும் இருக்கு. 120 வருஷம் மோசேயுடைய வாழ்க்கை. கடைசியா கர்த்தர் சொல்றாரு, ஒரு நண்பனோடு கூட பேசுவதை போல நான் பேசுகிறேன். இதை அவன் அட்டைன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 80 இருந்து 120 வருஷம் அவன் வாழ வேண்டி இருந்துச்சு. வெறும் பிரசங்கம் பண்ணி ஒரு நல்ல பிரசங்கியார்னு பேர் எடுக்கிறதை விட நல்ல தேவ மனிதன் பேர் எடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நல்ல விசுவாசின்னு பேர் எடுக்கணும். நல்ல உங்க டேலண்ட்டை வச்சு நல்ல பாடகர், நல்ல இசையமைப்பாளர், இவர் அநேகருக்கு உதவி செய்கிறவர், இதெல்லாம் ஓகே. ஆனா இது எல்லாத்தை விட முக்கியம் நம்முடைய உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிறதா வெளிப்படும். அந்த வெளிப்படுறதா மற்றவங்களுக்கு மாடல். இப்ப நம்மள ஆண்டவர் மாடலா வச்சுட்டு போயிருக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் உங்களை ஒரு சிலரை உங்களுக்கு மாதிரிகளாக வைக்கிறேன், அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பரலோகத்துக்கு வந்துடலாம். எனக்கு ஒரு ஆசை, இப்ப நம்மள ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? இவனை ஃபாலோ பண்ணுங்க, இந்த போதகரை ஃபாலோ பண்ணுங்க, இந்த சுவிசேஷகரை ஃபாலோ பண்ணுங்க, இந்த தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க எங்கிட்ட வந்துருவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் வேதத்துல ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தேன். நம்ம லாசரு மரிக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் அந்த கிராமத்திற்கு. இப்போ மார்த்தாலும் மரியாலும் இயேசு சந்திக்க வராங்க. ஃபர்ஸ்ட் மார்த்தாள் வராங்க. மார்த்தாள் வந்தபோது அவங்க மட்டும் வந்தாங்க, இயேசு கிட்ட பேசினாங்க, திருப்பி போயிட்டாங்க. போய் மரியாளை கூப்பிடுறாங்க. ஆனால் மரியாள் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் அவளுக்கு பின்னால் வந்தது பாருங்களேன். இப்ப தேவன் எதுக்காக அற்புதம் செய்ய வந்தார்னா, தன்னை சுத்தி இருந்தவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நாங்க சொல்றார். அப்ப இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்புறதே அந்த சுத்தி உள்ளவங்க எல்லாம் அவரை விசுவாசிக்கிறதுக்கு தான். அப்ப சுத்தி உள்ளவங்க வரணுமே, அந்த கல்லறைக்கு வரணுமே. எல்லாரும் வந்தாதானே அங்க அற்புதம் பண்ண முடியும். அப்ப எல்லாரும் வருவதற்கு மார்த்தாள் பிரயோஜனப்படல பாருங்க. அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. ஆனால் மரியாள் வரும்போது ஒரு கூட்டம் அவள் பின்னால் வந்தது. இதுக்கு தான் மரியாளை கர்த்தர் வச்சிருந்தார். அப்போ மரியாள் ஒரு மாடல். இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணா இயேசு கிட்ட வந்துடலாம். அதான் அதோட ஆவிக்குரிய சத்தியம். இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணா இயேசு கிட்ட போய் சேர்ந்துடலாம். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். என்னத்துக்காகவோ இப்ப மரியாதை அவங்க எதுக்கு ஃபாலோ பண்ணாங்க தெரியுமா? அவ கல்லறைக்கு ஓடுறாளே, அழ போறாளே அப்படின்னு நினைச்சு தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அங்கே போனா ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கிறது. அங்கே போனா அங்கே கிறிஸ்து வருகிறார். அங்கே போனா அங்கே நடக்கிற அற்புதங்களை அவர்கள் பார்த்து விசுவாசிக்கிறார்கள். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் நடக்கிறது. அப்போ மரியாதை ஃபாலோ பண்ணா என் ஆத்மா மீட்கப்படும் அங்க நடக்குது பாருங்க. அதைத்தான் சொல்றேன். நம்மளை எதுக்கு ஃபாலோ பண்றாங்கன்றது ரெண்டாவது. என்னை ஃபாலோ பண்ணா அவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. இந்த கான்ஃபிடென்ட் நம்ம மேல பரலோகம் வைக்கணும். நம்மளை கர்த்தர் அந்த நம்பிக்கைக்கு கொண்டு வரணும். இந்த சபைக்கு போனா அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு வருவான். இந்த ஊழியக்காரனை பின்பற்றினா அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு வருவான்னு பரலோகம் உங்களையும் என்னையும் நம்புதா? இல்லைன்னா ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நாம எல்லாருமே ஊழியமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும். நான் சேர்த்தே சொல்றேனே, நான் வெறும் ஊழியர்களை பத்தி மட்டுமே சொல்லவில்லை, நான் விசுவாசிகளையும் சொல்றேன். நம்மள ஆண்டவர் ஒரு ஏரியாவில் வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம சபை இருக்குது, நம்ம சபையை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. எதுக்காக வச்சிருக்கிறாரு? நம்ம அங்க இருக்கிறவங்களாம் கூடி ஆராதிக்கிறதுக்காக மட்டுமா? அது ஒரு ஆராதனைக்கு கூடுகிற ஒரு கூடுகையான இடம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், அல்லது நாம் தவறு செய்கிறோம். சபை என்கிறதோ அல்லது உங்கள் வீடோ நீங்கள் வெறும் கூடுகிற இடம் அல்ல, அல்லது வெறும் நாம் வாழுகிற இடம் அல்ல. அது அந்த இடத்திற்கு விளக்கு என்று வசனம் சொல்கிறது. மலை மேல் இருக்கிற பட்டணம், அந்த வெளிச்சத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த வெளிச்சம் தான் மாடல். நம்மளை பார்த்து வந்து ஜனங்க ரட்சிக்கணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அப்ப நாம தான் மாடலாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்பட போகுது. நாம சாட்சியா இருக்கிறத வச்சு தான் முழு உலகத்தை ரட்சிக்கணும். அப்ப இந்த முழு உலகமும் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்குன்னா என்ன காரணம்? கிறிஸ்துவினுடைய மாடல் இன்னும் அதிகப்படியாக வெளிப்படவில்லை. காந்தி ஒரு முறை மகாத்மா காந்தியை பார்த்து சொன்னாங்களாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லி. அப்ப அவர் சொன்னதான வார்த்தையாக எனக்கு தெரியாது, சொன்னது மட்டும் அவர் சொன்னதாக சொன்னாங்களாம், நான் ஒரே ஒரு கிறிஸ்தவனை பார்த்தேன், அது இயேசு கிறிஸ்து. இன்னொரு கிறிஸ்தவனை பார்க்கல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கிறிஸ்துவினுடைய மாடல் அவர் பார்க்கல. இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் பார்க்கல. அவர் ஏரியால இல்ல, அவர் பார்வைக்கு இல்ல. அதைத்தான் சொல்ல வரேன். நாம ஒரு மாடல், இந்த மாடலை பார்த்து தான் உங்க ஏரியா ரட்சிக்கப்படும், உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படுவாங்க, உங்க நண்பர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தரை ரட்சித்திருக்கிறாரு. நாம உடனே என்ன சொல்லுவோம்? எங்க சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்களாம் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, அவங்களாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விக்கிரக ஆராதனை இருக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், உங்கள் சாட்சி அவர்களை மாற்றும். உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அவர்களை மாற்றும். உங்களுக்குள்ள கர்த்தர் செய்கிறதான மாற்றங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது மெய்யாகவே கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் உங்களை பார்த்து புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை வரும்போது உங்களிடத்துல ஓடி வருவார்கள். காரணம் என்ன தெரியுமா? we are the models. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். சரி, இப்ப நான் மாடலா இருக்கணும்னு சொல்றீங்களே,
பவுல் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11:1, 4:16 ரெண்டு இடத்துலையும் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இந்த கான்ஃபிடென்ட் நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? இப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடென்ட் வராது, நம்ம எல்லாருமே சொல்லவும் முடியாது. நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்முடைய பலவீனங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியுது. பாருங்களேன், என்னுடைய பலவீனங்களுக்கு நடுவில் இருந்து இப்படி நான் எல்லாரையும் சொல்ல முடியுமா கான்ஃபிடென்ட்டா? என்னை பின்பற்றுகிறது போல. இன்னைக்கு இருக்கிற பிரபலமான ஊழியர்களை ஆரம்பிச்சு ஒரு சாதாரண விசுவாசி வரைக்குமே சொல்றமே, தைரியமா சொல்ல முடியுமா? நீங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் சொல்ல முடியுமா? ஒரு அரசியல் தலைவர் சொன்னாரு, நான் உழைக்கிற மாதிரி நீங்க உழைங்க, உங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. காரணம், அவர் 75 வருஷம் 90 வருஷம் அவர் வாழ்க்கையில உழைச்சு காட்டினார். உண்மையா அந்த மனுஷன் உழைச்சாரு, உழைச்சதை பார்த்தாரு, ஜனங்க பார்த்தாங்க, தைரியமா சொல்றாரு, நான் உழைக்கிறது போல நீங்க உழைங்கன்னு. இயேசு சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள்னு. இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா? நாம ஒரு மாடலா மாற முடியுமா? நமக்கு, நான் சொல்றது நமக்கே தோணுது, இல்ல இல்ல என்கிட்ட இன்னும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் பவுல்லாம் வந்துட்டு பைபிள்ல இருக்கிற சூப்பர் ஹீரோங்க. அவர் வந்துட்டு பைபிள்ல உள்ள ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர், அவர் வந்து டவுன் டு எர்த். ஆகவே அவர் தான் அதெல்லாம் பண்ண முடியும், நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளே வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம். நம்ம இந்த அளவு தான், நம்ம இப்படி இருந்தா போதும், இது ஓகே. இன்னைக்கு நிறைய ஊழியர்களை பார்க்கிறோம், அவர்களை எல்லாம் நம்ம எடுத்துக்காட்டா எடுக்கிறோம். சில பிரசங்கியாரை பார்க்கிறோம், ஸ்பர்ஜன் பிரசங்கங்களை பார்க்கிறோம், அந்த பிரசங்கத்தை ஒரு எடுத்துக்காட்டா எடுக்கணும். அந்த பிரசங்கத்தை எடுக்கிறத விட நான் அந்த மாதிரி பிரசங்கிக்கணும்னு எடுக்கணும். சில பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஒரு தன்னலம் கருதாம எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானை பார்க்கிறோம், இவரை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிலரை பார்க்கிறோம், இந்த ஆளை மாதிரி இருக்கக்கூடாது, வசனத்துக்கு விரோதமா இப்படி பேசிக்கிட்டு ஜனங்களை மோசம் போக்குற இந்த கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு மாடல் இருக்கு பாருங்களேன். இந்த ரெண்டு மாடல் நான் எந்த மாடலா இருக்கிறேன்? இப்ப சுய பரிசோதனை தான் முக்கியம் பாருங்க, மற்றவங்களை பத்தி பேசுறதுல அப்புறம். நான் சுய பரிசோதனை, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் அந்த மாடலா இருக்கிறேனா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எனக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்கள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் நமக்குள்ள இருக்கு. அது என்ன செய்யுது? உன்னால முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கு தான் சொல்றேன், இந்த பவுல் சொல்றாருல்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். இவர் தானே சொன்னாரு, 1 கொரிந்தியர் 11:1 சொல்றாரு, 4:16 சொல்றாரு. அப்ப இந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு எப்படி வந்துச்சு? அவர் ரட்சிக்கப்படும் போதே பயங்கர பரிசுத்தவானா ரட்சிக்கப்பட்டாரா? பவுல் வந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கும் போதே பயங்கரமா இருந்தாரா? இல்லைங்க. அவர் சொல்ற வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்கள். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டார்டிங். இது முடிக்கிற நேரத்தில் சொல்றது இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டார்டிங்கை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, நான் விரும்பாததையே செய்கிறேன். எனக்கு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படி எப்படி விரும்பாத எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியும். அவர் சொல்றாரு, என் மனது ஒன்று செய்ய வேணான்னு எனக்கு சொல்லுது, உள்ளுக்குள்ள எனக்குள்ள இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு சொல்லுது, ஆனால் எனக்குள் பிழைத்திருக்கிற பாவ சரீரமானது அதை செய்கிறது. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஸ்டேட்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இதுதான் நமக்கு இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்ய வேணான்னு நினைச்சு பாவம் செய்யறாங்க. துணிகரமா பாவம் செய்யற ஒரு குரூப் இருக்கு, அதை விட்டுருவோம். சிலர் உணர்த்தினா கூட அது கேட்காது, சிலர் உணர்த்தினா கூட அவங்க மண்டையில் அது ஏறாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் செய்யறதா சரி அப்படின்னு செய்வாங்க, அவங்கள விட்டுருவோம். நம்ம அந்த இடத்துக்கு வரல. இவங்க மனசாட்சியில் சூடுண்டவர்கள், அவங்கள விட்டுருவோம். இங்க பவுல் சொல்றது அந்த கேட்டகரி இல்ல. பவுலுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, ஐயோ நான் இதை செய்யக்கூடாதுப்பா, இது பாவம், எனக்கு இது வந்து என்ன நரகத்துக்கு கொண்டு போயிடும், எல்லாம் இருக்கு. ஆனா அந்த நிமிஷம் வரும்போது அதில் நான் விழுந்து போகிறேன். அந்த நிமிஷம் வரும்போது அந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது. திருப்பி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருகிறது, ஐயோ நான் செஞ்சிட்டேனே, நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். திருப்பி போறோம், ஜெபம் பண்றோம், கதறோம், ஆண்டவர் பாத்துல விழுறோம், சட்டையை கிழிச்சுக்கிறோம், அழுகுறோம், எல்லாம் செய்யறோம். திருப்பி ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். மன்னிச்சு திருப்பி ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. கொஞ்ச நாள் நல்லா போயிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு நாள் வருது, அந்த பாவத்துக்கு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, திடீர்னு அதில் நம்ம விழுந்து போறோம். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் விரும்பாததையே செய்கிறேன். என் மனசு அடிச்சுக்குது, இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு, ஆனா என் மாம்சம் எனக்கு துணை செய்ய மாட்டேங்குது, எனக்கு அகைன்ஸ்டா கிரியை செய்து. இந்த ஸ்டேட்ல தான் நிறைய ஆவிக்குரியவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள், நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க.
எங்களுக்கு மெயில் எழுதும்போது நிறைய பேர் கேட்கறது, அண்ணா இந்த பாவத்தை நான் விடுறது எப்படி, இதுல இருந்து மேற்கொள்வது எப்படி, நான் செய்யக்கூட அந்த மெயில அனுப்புறானே அவங்களோட எண்ணம் என்ன, செய்யக்கூடாதுன்னு அவங்க விரும்புறாங்க. ஒரு லெட்டர் எழுதி இதுல இருந்து நான் வெளியே வரணும், என்ன செய்யணும், என்னால் அதுல இருந்து வர முடியல அப்படிங்கிறாங்கன்னா அப்போ அவங்களோட எண்ணம் என்ன, அதுல இருந்து வெளியே வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா வர முடியல. பாவ சரீரம் அவர்களை மேற்கொள்ளுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலை அநேகர் இருக்கிறார்கள், அநேகர் செய்கிறார்கள். அதனாலதான் பவுலா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாரு, பிறக்கும் போதே சூப்பர் நேச்சுரல்லாம் கிடையாதுங்க. அவங்களாம் பிறக்கும் போதே செஞ்சு மாடலா செஞ்சு அப்படியே பரிசுத்தமா இறக்கி அனுப்பினான் இல்ல. இந்த எலியாவும் சரி பவுலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்க எல்லாரையும் போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் தான், நான் எல்லாரையும் போல நானும் ஒரு பிரச்சனை உள்ளவன் தான். அப்பேற்பட்ட யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை. அவரே சொல்றாரு, நான் என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாக இருப்பது எப்படி. 10 குழந்தை பிறந்த பிறகு அவர் கண்களோடு உடன்படிக்கை பண்றேன்றாரு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பாவம் இருக்கிறது, அந்த பாவம் கண் அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறது. அந்த சூழ்நிலை நீங்களும் நானும் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் மாடலாக மாத்த போறார். அநேகருக்கு உன்னை மாடலாய் மாத்துவார். இல்ல முடியாது நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ எழும்பு, உன் சபையா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும், அநேகருக்கு மாடலா மாற போறீங்க. உங்களை கொண்டு அநேகர் ஆண்டவரை ரட்சிக்க போகிறார். அவங்க சொல்லுவாங்க உன்னை பார்த்து, உங்களால தான் நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன், உங்க வாழ்க்கையை பார்த்து நான் வந்தேன், உங்களுக்குள்ள இருந்த அந்த சமாதானம், உங்களுக்குள்ள இருந்த அந்த சாந்தம், உங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம், அதை பார்த்து வந்தேன். ஆனா உனக்கு உள்ள என்ன சொல்லும் தெரியுமா, ஐயோ நான் அந்த மாதிரி இல்லையே, நான் அந்த மாதிரி இல்லையே, நான் யாருன்னு எனக்கு தெரியுமே. உண்மைதான், ஆனால் ஆண்டவர் உன்னை மாடலாய் மாத்த போறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னங்க, ஏதோ வாழ்ந்தோம் செத்தோட இருக்கிறதா, 10ஓட 11 போறதா. நான் பிரசங்கத்துல சொல்வேன், அது இருதயத்துல பதிஞ்ச ஒரு விஷயம். 50 பேர் கெபில மறைஞ்சிருந்தாங்களாமா தீர்க்கதரிசிங்க. அது ஒரு வகையான தீர்க்கதரிசி. ஏசபேலுடைய பந்தியில கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் உட்கார்ந்து இருந்தாங்களாமா, அது ஒரு வகையான தீர்க்கதரிசி. ஆனா அங்க எலியான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனும் ஒரு வகையான தீர்க்கதரிசி. இந்த 3 வகையில அந்த யூனிக்கா ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அதுதான் நீங்களும் நானும். அந்த எலியா தான் மாடல். இவங்கெல்லாம் மாடல் கிடையாது, இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் தான். ஒன்னு மோசம் போன தீர்க்கதரிசி, ஒன்னு மோசம் போக கூடாதுன்னு பயந்து போய் ஒளிந்து கொண்ட தீர்க்கதரிசி. இவன் யார் தெரியுமா, ஒரு மாடல். இந்த எலியா தான் நமக்கு மாடல். அதே மாதிரி தான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில 10ஓட 11 இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. ஊழியம் 10ஓட 11 நடக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ஊழியம் யூனிக்கா இருக்கணும், நாம கர்த்தருக்கு முன்பாக யூனிக்கா நிக்கணும். அநேகருக்கு நீங்களும் நானும் மாடலா மாறணும். இந்த பலகீனத்துல என்னால அதை செய்ய முடியுமா, இந்த வாலிப பிராயத்தில் நான் இவ்வளவு வீழ்ச்சியில் இருக்கிறேன், என்னால செய்ய முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தை கலக்கின அத்தனை ஊழியக்காரர்களும் ஒரு நாள் விழுந்து போனவர்கள் தான். ஒரே ஸ்டெச்சில் அப்படியே பரிசுத்தமா நான் மேல வந்துட்டேன்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய யாராவது ஒரு சிலர் சொல்லலாமே ஒழிய, இங்க இருக்கிற அத்தனை பேரும் செகண்ட் சான்ஸ்ல வந்தவங்க தான். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா, அவனை விழுந்துட்டான், அவனை அவ்வளோத்தான், அவனை ஒழிச்சு கட்டு முடிவெடுக்கிற ஒரு கூட்டம், அவனை பத்தி பிரபகண்டா பண்ணி பேசி ஒழிச்சு கட்டுற கூட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா, விழுந்த அத்தனை பேரையும் தூக்குகிறவர். ஒரு சான்ஸ் இல்ல, 2 சான்ஸ் இல்ல, 3 சான்ஸ் இல்ல, 70 தடவை சான்ஸ் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே தேவன் தான் உனக்கும் இன்னைக்கு எனக்கும் சான்ஸ் கொடுக்க போறார். நீ விழுந்திருந்த இடத்துல கர்த்தர் உன்னை தூக்க போறாரு. நீ தூக்கிறது மாத்தமல்ல, you are going to become as a model for millions and millions. கோடான கோடி மக்களுக்கு கர்த்தர் உன்னை மாடலாக மாத்துவாரு. நீ விசுவாசி, நீ நம்பு, ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவர் அப்படி மாறணும்னு சொல்லு, முடியும். பில்லி கிரஹாம் எத்தனை லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மனுஷன். ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில வந்ததான வீழ்ச்சி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கையில வந்ததான வீழ்ச்சி, கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு கையில சிகரெட்டை எடுத்துட்டார். பிரச்சனை இல்லை, எங்க இருந்தோ பறந்து வந்த ஒரு ஃபுட்பால் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த கிளப்ல உள்ள வந்து ஜன்னல் வழியா வந்து கையில வந்து அடிச்சுச்சான். கையில அடிச்சு சிகரெட்டை பிடிக்க விடாம தடுத்துச்சான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நடந்த சம்பவம். ஓடி போய் ஃபுட்பால் கிரவுண்ட்ல உட்கார்ந்து அழுதாராம். எத்தனை மணி நேரம் அழுதார்னே தெரியாதாமா. விழுந்து போன ஒரு மனுஷனை மீண்டும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு லட்சம் மக்களுக்கு அவரை ஆண்டவர் மாடலாக மாற்றினார். ஏன் உன்னை நீ மாற்ற முடியாது? உன்னுடைய பலகீனங்கள் நீ சொல்லிட்டு இருக்கிற தெரியுமா, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, அந்த நேரம் வரும்போது நான் செஞ்சிடறேன், அப்புறம் எனக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, யாரும் இல்லாத போது நான் செஞ்சிடறேன், யாரும் இல்லாத போது நான் பார்த்துறேன் செல்போன்ல,
அருவருப்பான காரியங்களை பார்த்துடுறேன், இதுல இருந்து என்ன மீட்க முடியாது, நான் அவ்வளவுதானே, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியா? நீதான் மாடல், நீதான் மாடல். உன்னதான் கர்த்தர் மாடலா மாத்தவர். ஏன் தெரியுமா? பாவமே இன்னன்னு தெரியாதவனை விட பாவத்தை தெரிஞ்சு அதுல இருந்து மீட்கிறவனை தான் கர்த்தர் அநேகருக்கு சாட்சியா நிறுத்த முடியும். ஏன்னா நீ தான் சொல்யூஷன் கொடுக்கிறவன். பாவம்னா என்னன்னே தெரியாதவனத்துல கொண்டு போய் நிறுத்துறதை விட பாவம் தான் என்னன்னு தெரிஞ்சு அதுல விழுந்து அதுல மேல வரத்துக்கான வழியை கண்டுபிடிச்ச நீ இருக்கியே, நீ நானும் தான் சொல்யூஷன் ஜனங்களுக்கு. கர்த்தர் உங்களை என்னை தான் சொல்யூஷன் நிறுத்த போறாரு.